இந்த மிஅராஜ் என்றால் என்ன? சகோதரர்களே, ரெண்டு வகையான பிரயாணம். அல் இஸ்ரா வல் மிஅராஜ். இஸ்ரா வல் மிஅராஜ் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தியாகத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு. நம்ம எல்லோருக்கும் தெரியும், தியாகம் செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. என்ன தியாகம் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இவ்வளவு பெரிய ஒரு கிருபையை என்று விண்வெளி பிரயாணம், சந்திர மண்டலத்துக்கான பிரயாணம் என்றெல்லாம் பல பிரயாணங்கள் இருக்கிறது. முஸ்லீம்கள் தான் உலகத்துக்கு தெளிவுபடுத்த வேண்டும், சந்திரன் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரயாணம் வானம் வரைக்கும் சென்றது. வானத்தில் 7 வானம், 7 வானத்துக்கு அப்பால் சிதறத்துல் முன்தஹா. சிதறத்துல் முன்தஹா பைத்துல் மஅமூர். சகோதரர்களே, இப்படி பிரயாணம் செய்த ஒரு மனிதர் உலகத்தில் இருக்கிறாரா? அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்று கேட்கிறார்கள், கேட்பார்கள். ஏன்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். எல்லோருக்கும் சந்தேகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்யாணத்தில் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய சாதனையாளர் என்பது முஸ்லிம் அல்லாதவர்களுடைய காதுகளுக்கு போக வரும். அந்த சாதனையில் பெரும் சாதனை தான் சகோதரர்களே, ஒரே ஒரு இரவையில் இந்த வானத்துக்கு பிரயாணம் செய்து வானத்துடைய 7 வானங்களையும் கடந்து 7 வானத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பைத்துல் மஅமூர், சிதறத்துல் முன்தஹாவை கடந்து விட்டு வந்த ஒரு சாதனை வீரர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பிரயாணத்தை செய்ய வைத்தது யார் தெரியுமா? அல்லாஹ். அதனால அல்லாஹ் சூரத்துல் இஸ்ராவுடைய முதல் வசனத்தில், குர்ஆனிலே சூரத் பனி இஸ்ராயீல் என்று சூரத்துல் இஸ்ரா என்ற சூரா, இதனுடைய முதல் ஆயத் என்ன? சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். சுப்ஹான, தஸ்பீஹ் செய்றோம் அல்லாஹ். அல்லாஹ்வே தன்னை தஸ்பீஹ் செய்றார். தஸ்பீஹ் என்ன? அல்லாஹ் தூய்மையானவர். ஏனென்றா இந்த இஸ்லாமிய பிரயாணத்தை கேள்விப்பட்டா சிலர் பொய்யாக்கிடுவாங்க. ஏன்னா புத்திக்கு படாது. இஸ்லாம் எல்லாமே புத்திக்கு பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க ஈமான் பில் கைப், மறைவானதை நம்பி இருக்கிறோம். ஏன் தெரியுமா? அது புத்திக்கு படல. புத்திக்கு பட்டதோ பட இல்லையோ நம்புறோம். அதான் சுப்ஹானல்லதி, அல்லாஹ் தூய்மையானவர். ஏன் தூய்மையானவர்? அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் இரவோடு இரவாக பிரயாணம் செய்ய வைத்தார். இரவு பிரயாணம் இது. அஸ்ரா எங்கிருந்து எங்கு? மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. எனவே 3 பள்ளிவாசல் உலகத்தில் புனிதமான பள்ளிவாசல்கள். அதில் ஆரம்பமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹராம், இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த ரெண்டுக்கும் இடையில் 40 ஆண்டுகள் தான். அல்லாஹ் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொண்டு போறார். சகோதரர்கள், எவ்வாறு கொண்டு போறார்? ஆச்சரியம். ஏன்? மஸ்ஜிதுல் ஹராம் இருக்கிறது ஹிஜாஸிலே, சவுதியிலே. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது ஷாமிலே, ஈலியாவிலே, பலஸ்தீனிலே. அந்த காலத்திலே சகோதரர்களே பிரயாணம் செய்வதற்கு 40 இரவுகள் இருக்கும். இந்த காலத்திலே ஜெட் இருக்கிறது என்று வையுங்கள், ஃபிளைட் இருக்கிறது, ஹெலிகாப்டர்ல போகலாம். சரி, 4 மணித்தியால் மட்டும் வையுங்கள். அல்லாஹ் உலகத்திற்கே தென்படாத ஒரு வாகனத்தை அல்லாஹ் கண்டுபிடித்து கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பிரயாணத்தை கூட்டிட்டு செல்வதற்காக யார் வருகிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வந்து என்ன செய்தார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்ச பிளந்தார். பரிசுத்தமாக ஆக்கினார் நபியுடைய இருதயத்தை. பைபாஸ் நடக்குது. இதுதான் பைபாஸ் உலகத்தில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பைபாஸ் எப்போ நடந்தது? 2 தடவை நடந்தது. நெஞ்ச பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை எடுத்து ஒரு பிளேட்ல, தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். தங்க பிளேட்ல வைத்து ஜம்சம் தண்ணீரால் அந்த இருதயத்தை கழுவினார்கள். ஏன்? அதில் உள்ள எல்லா கசடுகளும் நீங்குவதற்காக. அந்த இருதயத்தை ஈமானால் நிறைத்தார்கள். சகோதரர்களே, ஆபரேஷன் பண்ணியவர் யார்? சய்யிதுல் மலாயிகா, மலக்குகளுடைய தலைவர். ஆபரேஷன் பண்ணப்பட்டவர் யார்?
சையீதுல் அம்பியா, நபிமார்களின் தலைவர். ஆபரேஷனுக்காக பயன்படுத்தப்பட்ட தண்ணீர் என்ன? சையீதுல் ஜம்சம். மூன்றுமே சையீத். சையீதுகள் சாதாத்துகள் யார் தெரியுமா உலகத்திலே? நபிமார்கள் என்று சாதாத்துகள் சொல்கிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரம்பரையினர்கள் சாதாத்துகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை, வழிமுறைகளை அணுவாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் சாதாத்துகள், மற்றவர்கள் அல்ல. சகோதரர்களே, இது முடிந்ததற்கு பிறகுதான் ஹஸ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்பி கொண்டு வந்திருந்த வாகனம் தான் புராக். புராக் ஜெட்டை விட வேகமானது. புராக் ஃபிளைட்டை விட வேகமானது. அதை விட வேகமான வாகனத்தை உலகம் கண்டுபிடிக்காது இன்ஷா அல்லாஹ். கண்டுபிடிக்காது உலகம். இந்த புராக்கிலே ஏற்றினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பின்னால். நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் 27 பேரை தனது வாகனத்தில் பின்னால் ஏற்றியிருக்கிறார்கள். ஒட்டகத்திலே, கழுதையிலே, குதிரையிலே, ஹஜ்ஜுடைய பிரயாணத்திலே உஸாமா ரலியல்லாஹு அவர்களை, ஃபதுல் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை, இந்த புராக்கிலே மிஅராஜுடைய பிரயாணத்திலே பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் ஏறினாங்களா? புராக் பிரயாணத்தை தொடர்ந்து எங்கிருந்து எங்கு? மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. சில வினாடிகள்ல புராக் மஸ்ஜிதுல் அக்ஸாவை அடைந்தது. சில வினாடிகள்ல மஸ்ஜிதுல் அக்ஸால புராக் போய் நின்றதோட இறங்கினாங்க. அங்க ஒரு இடம் இருக்கிறது, போனால் பார்க்கலாம். நபிமார்களுடைய வாகனம் கட்டிய ஒரு இடம் இருக்குது மஸ்ஜிதுல் அக்ஸாவில். அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த புராக்கையும் கட்டினார்கள். கட்டிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அதான் சொல்லப்பட்டது. அல்லாஹ் முழு நபிமார்களையும் அந்த இடத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருந்தார். பல கேள்விகள் தோன்றும். இது அனைத்து கேள்விக்கும் பதில் இருக்கிறதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன தொழுக, என்ன தொழுக, எது தொழுதாங்க, எல்லாமே இருக்குது. எல்லாமே பொதுவாக வேகப்படுத்தி முடிக்க முடியாது. முழு நபிமார்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்கள் உட்படுத்தினால் தோல்வி 2 ரக்காத் தொழுவிச்சாங்க. சகோதரர்களே, தொழுவித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களோட பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது இஸ்ரா முடிவடைகிறது. அல்லாஹ் சொல்றான், மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா. மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நாம் என்ன செஞ்சிருக்கோம்? பரக்கத் செய்திருக்கோம். பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அதனாலதான் யஹூதிகள் குடிக்க தடமாறுறாங்க. குடிக்கணுமா? முடியாது. குடிக்க முடியுமா இருந்தா குடிச்சிருக்கோமே. அப்ப ஏன் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்துக்கு போனாங்க? முடியாது, முடியாது, முடியாது. பரக்கத் செய்யப்பட்ட பூமி. அது அடிக்கலாம், ஆனா அது முடியாது. உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கிறேன். 10 வயசு பிள்ளை உசாமா என்ற பிள்ளை மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீன்ல கஸாவுல மரணமாகி பல நாள் குளிப்பாட்டி கஃன் செய்து பேரும் எழுதியாச்சு, அடக்க கொண்டு போறது. ஒரே ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து பிள்ளைக்கு பக்கத்துல காலடியில இருந்து துவா செய்யறாங்க. அதான் ஒரே ஒரு பிள்ளை, என் மகனுக்கு உயிரை கொடுங்க. பிள்ளை எழுப்பிட்டு பிள்ளை எழுப்பி உலகத்துக்கே ஆச்சரியம். இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. புத்தி உள்ளவங்க நம்புவோம். மீடியாக்கள் எல்லாம் பரப்பிட்டு இது என்ன உலகம்? இது கஃனை கலத்தி எடுக்கிறாங்க. பிள்ளை எழுப்பி நின்றுச்சு. கனிமிக்க சகோதரர்கள், பரக்கத் செய்யப்பட்ட பூமி அது. பாரக்னா ஹவுலா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யூனுல்லாஹ்வோட கபர் இருக்கு. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்த இடம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டிய இடம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொடர். அவ்வளோ பரக்கத் செய்யப்பட்ட பூமி தான் அந்த பூமி. பாரக்னா ஹவுலா. எதற்கு அல்லாஹ் அங்க எடுத்துட்டு போனான்? ஒரே அடியாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து வானத்துக்கு போகணுமே இல்லாத. ஏன் அல்லாஹ் பலஸ்தீனுக்கு கொண்டு போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லினுரியஹு மின் ஆயாத்தினா. எங்கள் அத்தாட்சிகள் எல்லாம் காட்டுவதற்கு கொண்டு போகணும். அல்லாஹ் சொல்றான், இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அந்த அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறார், பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஸமீஉ பஸீர். சகோதரர்களே, இஸ்ராவுடைய பிரயாணம். இப்பொழுது இஸ்ராவிலிருந்து மிஅராஜ் ஆரம்பிக்கிறது. மிஅராஜ் எங்கு? மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானம். சாதாரண தூரமா சகோதரர்களே? வானம் கற்பனை கேட்டல்ல. இன்னும் உலகத்துடைய விஞ்ஞானம் வானத்தை கண்டுபிடிக்கிறது. ஆனா அல்லாஹ் இவருக்கு சொல்றார், ஹதீஸ்ல வந்து இருக்குது, வானத்துக்கு போயிட்டார். இது அல்லாஹ் சூரத்துல் நஜ்ம்ல சொல்றார், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو بالأفق الأعلى ثم دنا فتدلى فكان قاب قوسين أو أدنى فأوحى إلى عبده ما أوحى
ما كذب الفؤاد ما رأى أفتمارونه على ما يرى ولقد رآه نزلة أخرى عند سدرة المنتهى إنها جنة المأوى إذ يغشى السدرة ما يغشى ما زاغ البصر وما طغى لقد رأى من آيات ربه الكبرى. முதல் வானத்துக்கு போயிட்டார். முதல் வானத்துக்கு கதவு இருக்கு. திறக்க சொல்றாங்க. தட்டுறாங்க கதவை. திறந்தா யாரு? இப்படிதான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். உங்களோட யார் வந்திருக்குது? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அனுப்பப்பட்டாரா? கதவை திறந்தா இருக்கிறார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். சலாம் சொல்லி மர்ஹபன் பிப்னி சாலிஹ், சாலிஹான மகனே வாங்கன்னு கூப்பிட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நபியோட சொன்னாங்க, நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன், வலது பக்கம் பார்த்து சிரிச்சார், இடது பக்கம் பார்த்து அழுதார். நான் ஏன் சிரிச்சார், ஏன் அழுதார்? நபியோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறார். வலது பக்கம் அவருடைய பிள்ளைகள் சொர்க்கவாதிகள், இடது பக்கம் அவர் பிள்ளைகள் நரகவாதிகள். சரி, முதல் வானத்துக்கு இரண்டாவது வானம் போறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறார். இரண்டாவது வானத்தை தட்டுறார். இரண்டாவது வானத்துல யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். கதவை திறந்தா மர்ஹபன் பில் அஹி சாலிஹ் வாங்கன்னு வரவேற்றார். சலாம் சொன்னாங்க. சரி, இரண்டாவது வானத்துக்கு மூணாவது வானம். மூணாவது வானத்துக்கு போனா ஹஸரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். வரஃபஅனாஹு மகானன் அலியா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார், வாங்க நபியே. மூணாவது வானத்திலிருந்து நாலாவது வானத்துக்கு போறார். நாலாவது வானத்துக்கு போன யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மர்ஹபன் பின் நபி சாலிஹ், வாங்க சாலிஹான நபி. நாலாவது வானத்திலிருந்து ஐந்தாவது வானம். ஐந்தாவது வானத்தில் இருக்கிறாங்க ஹஸரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், வரவேற்றாங்க, வாங்க சாலிஹான நபியே. ஐந்தாவது வானத்திலிருந்து ஆறாவது வானம் வரவேற்றாங்க யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடந்து போகும்போது அழுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏன் அழுதீங்க? சொன்னாங்க, எனக்கு பொறுத்து வந்த நபி இவரோட உம்மத் அதிகமான சொர்க்கம் நுழையும், வேண்ட உம்மத்தை விட ஏன்னா பனூ இஸ்ரவேலர்களை விட நாங்க அதிகமான சொர்க்கம் போயிருக்கோம் இன்ஷா அல்லாஹ். ஆறாவது வானத்திலிருந்து ஏழாவது வானம். சகோதரர்களே, மிக முக்கியமான சம்பவம் இது. மிக முக்கியமான சம்பவம் இது. லேசா கேட்டு போறது ஒன்று அல்ல. ஏழாவது வானத்தை அடைந்ததோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஹபன் பிபின் சாலிஹ், சாலிஹான மகனே வாங்கன்னு வரவேற்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சுட்டு நபியே போலாம் என்ற பைத்துல் மஅமூர் பள்ளிவாசல். அல்லாஹ் சொல்றார், அங்கதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசல் தோற்றத்தை கண்டார்.